இராணுவ மருத்துவ படை 260வது எழுச்சி தினத்தை கொண்டாடுகிறது. இராணுவ மருத்துவ படை என்பது இந்திய இராணுவத்தில் உள்ள ஒரு சிறப்பு படையாகும். இது முதன்மையாக அனைத்து இராணுவ பணியாளர்களுக்கும், சேவையில் உள்ள மற்றும் படைவீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருடன் மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. சுரங்க விழிப்புணர்வு சர்வதேச தினம் ஏப்ரல் 4. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் 2024 இன் கருப்பொருள் உயிர்களை பாதுகாத்தல், அமைதியை கட்டியெழுப்புதல் என்பதாகும். 1980 சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கன்னிவெடிகளின் ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்மொழிந்தது. 2005 ஐக்கிய நாடுகளின் பொதுச் சபை இந்த யோசனைக்கு ஒப்புதல் அளித்தது மற்றும் ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது. என் ரவி சென்னையில் பரம்வீர் சக்ரா தோட்டத்தை திறந்து வைத்தார். தமிழக ஆளுநர் என் ரவி தாம்பரத்தில் உள்ள காஞ்சி மகாஸ்வாமி வித்யா மந்திரில் விருது பெற்ற 21 பேரின் சிலைகளை வைத்து பரம்வீர் சக்ரா தோட்டத்தை ரவி திறந்து வைத்தார். ரவீந்திர நாராயண ரவி ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக பணியாற்றும் முன்னாள் அதிகாரி ஆவார். அவர் நாகாலாந்தின் ஆளுநராகவும் மேகாலயாவின் ஆளுநராகவும் பணியாற்றினார். மகாரத்னா மத்திய பொதுத்துறை நிறுவனமான RAC லிமிடெட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிதியளிப்பு பிரிவில் SKOCHESG விருது 2024 பெற்றது. நிலையான நிதியுதவி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவிப்பதற்கான அதன் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 2 அனுசரிக்கப்படுகிறது. இது உலகளவில் மன இறுக்கம் கொண்ட நபர்களுக்கான புரிதலையும் ஆதரவையும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மாலத்தீவுகள் தோஸ்தி -16 முத்தரப்பு பயிற்சியை நடத்தியது. இது இந்தியா, மாலத்தீவு மற்றும் இலங்கையின் கடலோர காவல்படையினரிடையே பகிரப்பட்ட கடல்சார் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒத்துழைப்பு மற்றும் இயங்குதன்மையை காட்டுகிறது. ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், நட்பை வலுப்படுத்துதல், பரஸ்பர செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் மற்றும் பங்கேற்கும் நாடுகளின் கடலோர காவல்படை பணியாளர்களிடையே இயங்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது. இந்த பயிற்சி காங்கோ ஜனநாயக குடியரசு அதன் முதல் பெண் பிரதமராக ஜூடித் சுமின்வா துலுகாவை நியமித்தது. கனிம வளங்கள் நிறைந்த கிழக்கு பிராந்தியத்தில் வன்முறைகள் அதிகரித்த காலத்தில் ஜனாதிபதி பெலிக்ஸ் சிசெகெடியின் பிரச்சார வாக்குறுதியை நிறைவேற்றியது. இந்தியா ஆண்டுதோறும் மார்ச் 29 முதல் ஏப்ரல் 5 வரை தேசிய கடல் வாரத்தை கொண்டாடுகிறது. கடற்படை வீரர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் மற்றும் கடல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நினைவுகூரும் முதல் இந்திய நீராவி கப்பலான SS லாயல்டி 1919 வரலாற்று பயணம் உட்பட இந்த நாளில் நினைவுபடுத்தப்படுகிறது. திரிபுராவின் பாரம்பரிய பொருட்களான மாதாபரி பேரா மற்றும் பச்ரா ஆகியவை புவியியல் குறியீட்டு GI மூலம் கௌரவிக்கப்பட்டுள்ளன. இது மாநிலத்தில் உள்ள உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. தில்லி பல்கலைக்கழகத்தின் காளிந்தி கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மீனா சரண்டா கல்வி, சமூக சேவை மற்றும் அரசியல் அறிவியலில் அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை பாராட்டி 2024 ஆண்டிற்கான மதிப்புமிக்க சர்வதேச கலாச்சார விருது வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் பாரம்பரியத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் 1936 அந்த தேதியில் மாநிலம் உருவானதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1 ஒடிசாவில் உத்கல் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டம் ஒடிசாவின் வளமான கலாச்சாரம், மரபுகள், கலை வடிவங்கள் மற்றும் உணவு வகைகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. இது பண்டிகை சூழல், அலங்காரங்கள் மற்றும் மாநில கொடியின் வண்ணங்களின் காட்சி, பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஒடியா சமூகத்தினரிடையே பெருமை மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி தனது 90வது ஆண்டை ஏப்ரல் 1, 2024 அன்று கொண்டாடுகிறது. இது 1934 நிறுவப்பட்டதன் மூலம்
பண ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி கட்டுப்பாடு, அந்நிய செலாவணி மேலாண்மை மற்றும் பல்வேறு கவர்னர்களின் கீழ் வளர்ச்சி பணிகளில் அதன் வளர்ச்சியை பராமரிக்கிறது. கவர்னர் சக்திகாந்த தாஸ். குவாலியர் கோட்டை, தம்னார் போஜேஸ்வர் மகாதேவ் கோயில், சம்பல் பள்ளத்தாக்கின் ராக்கார் தளங்கள், கூனி பண்டாரா, புர்ஹான்பூர் மற்றும் ராம்நகர், மாண்ட்லாவின் கோண்ட் நினைவு சின்னங்கள் உட்பட மத்திய பிரதேசத்தில் இருந்து 6 புதிய தளங்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களின் தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன.